வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு நீண்ட காணொளி நாளைக்கு பிறகு ஒரு வித்தியாசமான காணொளி. வீட்டில் வந்து பின்னுக்கு ஒரு சின்ன கார்டன் வச்சுருக்கேன். நான் தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். பெருசாக மரங்கள் வளரலை, பட் உங்களுக்கு சில விஷயங்களை காட்டுறேன். ஒரு ரோஸ் செடி இப்போ தான் துளிர் விடுது, சின்ன சின்ன பாட்ஸில் வச்சுருக்கு. அது பிறகு இது வந்து பொமிக்ரானட். வாழை மரம் வச்சுருக்கேன். கேவெண்டிஷ் நினைக்கிறேன் அதில் சாரி. வின்டர் வரப்போது தப்புமான்னு தெரியலை, கவர் பண்ணணும் பேக்ஸால். அதுக்கு பிறகு இது அத்தி மரம். அதுக்கு பிறகு சாமந்தி பூ வச்சுருக்கு நீங்கள். அது பிறகு பீட்ரூட் இருக்குது, வச்சு ஒரு 50-60 டேஸ் இருக்கும். ஸோ இனி வந்து எடுக்கலாம். அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே வந்து மின்ட்டில் நல்லா சடைச்சி போய் வளர்ந்துருக்கு. அதுக்கு பிறகு இங்கே நந்தூரியம் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் குளிருக்கு தாங்குதில்லை. ரோஸ் செடி இருக்குது. அதுக்கு பிறகு அங்கால ஆப்பிள் சின்ன ஒரு செடி இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இந்த பீட்ரூட் அறுவடை எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே 2 கிழங்கு இருக்குது. அதுக்கு பிறகு இதில் 2, 1, 2, 4, 6, 8, 10, 12 கிழங்கு கிட்ட இருக்குது. ஓகே, வாங்க வாங்க. இங்கே வந்து இருந்துடுங்க, அப்போ தான் தெரியும். இங்கே ஜூம் பண்ணுங்க, வாங்க. தெரிஞ்சாண்டு வருங்க. இங்கே இருக்குது கிழங்கு. இன்னும் வெட்டிருக்கலாமே. சரி, என்ன நினைக்கிறேன். ஓகே, இது பண்ணலாம். ஃபஸ்ட்டாக இது சின்ன இருக்குது. சரியான இது கொஞ்சம் மட்டும் லாம்பல் இருக்குது. இதை எடுப்போம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, இதுவுமே சின்னதான் இருக்குது. இதுதான் பெருசாக இருக்குது. இதுவும் பேசல. பீட்ரூட் கிட்ட வேண்டாம், எடுங்க. வீட்டிலேயே அறுவடை செஞ்சாச்சு. இலையும் சாப்பிடலாம். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஓகே, நன்றி, வணக்கம்.